1. பாம்பு கடித்தால் என்ன நடக்கும்? கனவில் பாம்பு கடிப்பது போல் வந்தால் நிஜத்தில் ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது என்று பயப்படத் தேவையில்லை. ஆன்மீக ரீதியாக இதற்கு நேர்மாறான பலன்களே சொல்லப்படுகின்றன. கடன் மற்றும் கஷ்டங்கள் தீரும். உங்களை உலுக்கிக் கொண்டிருந்த கடன் தொல்லைகள், நீண்ட நாள் வியாதிகள் அல்லது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகின்றன என்று அர்த்தம். ராகு கேது தோஷ நிவர்த்தி. உங்களுக்கு இருந்த ராகு அல்லது கேது தோஷங்களின் தாக்கம் குறைந்து நற்பலன்கள் கிடைக்கத் தொடங்கும் என்பதன் அறிகுறி இது. 2. பாம்பு துரத்தினால் என்ன பலன்? பாம்பு உங்களை துரத்துவது போல கனவு கண்டால் அது உங்கள் நிஜ வாழ்க்கையின் சூழ்நிலையை குறிக்கிறது. வறுமை மற்றும் சோதனைகள். நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையைக் கண்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பொருளாதார ரீதியாக தற்காலிக வறுமையோ அல்லது மன உளைச்சலோ ஏற்படலாம். நேர்த்திக்கடன். குலதெய்வத்திற்கோ அல்லது நாகதேவதைக்கோ செலுத்த வேண்டிய நேர்த்திக்கடனை நீங்கள் மறந்திருக்கலாம். அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. 3. வீட்டில் பாம்பு இருந்தால் என்ன பலன்? உங்கள் வீட்டிற்குள் பாம்பு இருப்பது போலவோ அல்லது வீட்டிற்குள் நடமாடுவது போலவோ கனவு வந்தால் சுபகாரியங்கள் நடக்கும். திருமணத்தடை நீங்குவது, புத்திர பாக்கியம் கிடைப்பது போன்ற சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடக்கும். பூர்வீக சொத்து லாபம். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பூர்வீக சொத்துக்கள் கைவந்து சேரும். எச்சரிக்கை. அதே சமயம் குடும்ப உறுப்பினர்களிடையே வீண் வாக்குவாதங்கள் வராமல் தவிர்ப்பது நல்லது. 4. பாம்பை கொன்றால் என்ன பலன்? கனவில் நீங்கள் ஒரு பாம்பை கொல்வது போல வந்தால் அதற்கு 2 விதமான முக்கிய விளக்கங்கள் உள்ளன. வெற்றி. உங்களுக்கு எதிராக செயல்பட்ட எதிரிகள் மற்றும் துரோகிகளை நீங்கள் வீழ்த்தி காரிய வெற்றி பெறுவீர்கள். நாகதோஷம். எச்சரிக்கை. ஆன்மீக ரீதியாக பாம்பை கொல்வது போன்ற கனவு உங்களுக்கு நாகதோஷம் அல்லது சர்ப்பதோஷம் இருப்பதை காட்டலாம். ராகு கேதுவின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம் என்பதால் இதற்குரிய பரிகாரங்களை செய்வது நல்லது. ராகு கேது தோஷத்திற்கான எளிய ஆன்மீக வழிபாடுகள். பாம்பு கனவுகள் அடிக்கடி வந்து உங்களை பயமுறுத்தினால் இந்த எளிய ஆன்மீக வழிபாடுகளை செய்யலாம். ராகுகால பூஜை. செவ்வாய்க்கிழமை ராகுகாலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ விளக்கு ஏற்றி வழிபடலாம். நாகர் வழிபாடு. சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகேது சிலைகளுக்கு, அதாவது நாகர் சிலைகளுக்கு பால் அபிஷேகம் செய்து அரச மரத்தை வலம் வரலாம். சிவ வழிபாடு. சிவபெருமான் கழுத்தில் நாகத்தை ஆபரணமாக கொண்டவர். எனவே பிரதோஷ நாட்களில் சிவனை வழிபடுவது சர்ப்பதோஷங்களின் வீரியத்தை குறைக்கும்.